வெல்கம் டு அக்கா சமையல். இன்றைக்கி நாங்கள் எங்கள் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, யாழ்ப்பாணத்து ஸ்டைலில் இறால் உப்புமா எப்படி செய்கிறேன்னு. நிச்சயமாகவே இந்த வீடியோ உப்புமா மீதான உங்களுடைய ஆசையை ரொம்பவே அதிகரிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். தேவையான பொருட்கள்: ரவை, இறால், தேங்காய்பால், முட்டை, கத்தரிக்காய், கேரட், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இஞ்சி உள்ளி பேஸ்ட் மற்றும் உப்பு. முதல்ல நாம் வெஜிடபிள்ஸை கட் பண்ணி அதுக்கு உப்பு பிரட்டி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நாம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், கேரட் இந்த மூணையும் நல்ல பொன்னிறமாக வர மட்டும் பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் நாம் ஆல்ரெடி உப்பு மற்றும் மஞ்சள் தூள் போட்டு பிரட்டி வச்சுருக்கிற இறாலை நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா அதில் நாம் வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டுக்கும் நீங்கள் உப்பு ரொம்பவே குறைவாக போட்டு வையுங்க. ஏன்னா இந்த இறாலில் இருக்கக்கூடிய உப்பு கூட இதோடு சேர்ந்து உப்பு எங்களுக்கு அதிகமாக காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக நாம் இதில் இஞ்சி உள்ளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு தேக்கரண்டி தனி மிளகாய் தூள் மற்றும் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், இந்த ரெண்டையும் நாம் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நாம் அடித்து உப்பு போட்டு வச்சுருக்கிற முட்டையை இதில் ஊற்றி நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நாம் ஆல்ரெடி பொரித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், கேரட் இந்த மூணையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கறிவேப்பிலையை இதோட பிச்சு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நாம் உப்புமா கிண்டக்கூடிய ஒரு பாத்திரத்தில் நாம் ஆல்ரெடி புளிஞ்சு வச்சுருக்கிற தேங்காய்பாலை ஊற்றி அதுக்கு ஒரு தேக்கரண்டி உப்பு ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். நாம் 250 கிராம் ரவைக்கு ஒரு சிறிய தேங்காயில் பாதி தேங்காயில் 2 தரம் புளிந்த பால் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்களும் அதே ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. தேங்காய்பால் கொதித்து வந்ததுக்கப்புறம் நாம் அதில் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நாம் எடுத்துக்கிற தேங்காய் பாலோட அளவு கூடினாலும் பரவாயில்லை, நாம் அது மட்டும் கிண்டிட்டு இருக்கலாம். ஆனால் தேங்காய் பாலோட அளவு குறைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் பால் குறைவாக இருந்தால் நம்மளுக்கு உப்புமா சாஃப்டாக கிடைக்காது. கடைசியாக பால் வற்றி ரவை நல்லா சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் நாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸை இதோட போட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம்னா நம்மளோட உப்புமா ரெடி ஆயிரும்.
இப்போது நம்ம இறால் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு முறையாவது வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட்ஸில் தெரிவிங்க. இதுபோல் விதவிதமான வீடியோஸை பார்க்க எங்கள் அக்கா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி கெட் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுங்க.